نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய அகீதா தொடர் வகுப்பிலே இதுவரை காலமும் நாங்கள் 11 தொடர்களிலே கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த 11 தொடர்களிலும் அகீதாவை கற்பதன் அவசியம் மற்றும் முக்கியத்துவம் என்கின்ற தலைப்பு உள்ளடங்களாக அல்லாஹ் குறித்த பரவலான பல அம்சங்களை நாங்கள் தெரிந்திருக்கிறோம். குறிப்பாக அறிஞர்கள் தௌஹீதை 3 வகைகளாக வகைப்படுத்தக்கூடிய அந்த 3 தௌஹீதுகள் குறித்து நாங்கள் தெரிந்திருந்தோம். தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீது ருபூபியா, தௌஹீது அஸ்மா இல்லாஹி வசிஃபாத்தி. அல்லாஹ் குறித்த பல வகையான அம்சங்களை இந்த 11 தொடர்களிலும் நாங்கள் தெரிந்திருக்கிறோம். இன்றிலிருந்து நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டிய 2வது அம்சமான வானவர்கள் குறித்து சில முக்கியமான நாங்கள் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய அம்சங்களை எதிர்வரக்கூடிய சில தொடர்களிலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் முஃமினாக மாற வேண்டுமாக இருந்தால் 6 அம்சங்களை அவன் நம்பியிருக்க வேண்டும். அதிலே முதலாவது அல்லாஹ்வை அவன் நம்பியிருக்க வேண்டும். எனவேதான் அல்லாஹ் குறித்த விடயங்களை நாங்கள் முதல் கட்டமாக தெரிந்து கொண்டோம். 2வதாக நாங்கள் நம்ப வேண்டிய அம்சம் வானவர்கள் குறித்த விடயங்களாகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஈமான் குறித்து, இஸ்லாம் குறித்து, இஹ்சான் குறித்து சில கேள்விகளை கேட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு பதில் சொல்கிறார்கள். ஈமான் குறித்து எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்ட பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொன்னது அன் துமின பில்லாஹ், முதலாவதாக அல்லாஹ்வை நீங்கள் நம்ப வேண்டும். வமலாயிகத்திஹி, அதன் பின்னர் அவனுடைய வானவர்களை நீங்கள் நம்ப வேண்டும். எனவே நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டிய 2வது அம்சம் வானவர்கள் குறித்த விடயமாகும். அதே நேரத்தில் அல்லாஹு தாலா 4வது அத்தியாயம் 136வது வசனத்தில் சொல்கின்ற பொழுது வமை யக்ஃபுர் பில்லாஹி, யார் அல்லாஹை மறுக்கிறாரோ, வமலாயிகத்திஹி, 2வது அல்லாஹு தாலா சொல்வது அவனுடைய வானவர்களை யார் மறுக்கிறாரோ, அதைத் தொடர்ந்து வேதங்கள், தூதர், மறுமையினால் இவைகளை எல்லாம் யார் மறுக்கிறாரோ ஃபக்கது வல்ல வலாலம் பஈதா, தெளிவான வழிகட்டிலே அவர் இருக்கிறார் என்பதாக அல்லாஹு தாலா சொல்கிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் முஃமினாக மாறுவதாக இருந்தால் அவன் 2வது நம்பிக்கை கொள்ள வேண்டிய விடயம் வானவர்கள் குறித்த அம்சமாகும். வானவர்கள் என்பதற்கு அரபு மொழியிலே மலாயிகா என்று சொல்லப்படும். மலாயிகா என்றால் வானவர்கள். மலாயிகா என்பது மலக்குன் என்று சொல்லப்படக்கூடிய ஒருமை சொல்லின் பன்மை சொல் தான் மலாயிகா. அப்போ மலக்குன்டா ஒரு வானவர், மலாயிகாண்டா பல வானவர்கள், மலக்குமார்கள் அப்படின்னு நாம் என்ன செய்வோம் சொல்லுவோம். இந்த வானவர்கள் குறித்த நம்பிக்கை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக அந்த சமூகத்துக்கு அனுப்பப்படுவதற்கு முன்னரும் அந்த மக்களிடத்திலே காணப்பட்டது. வானவர்கள் இருக்கிறார்கள். எப்படி அந்த மக்கள் அல்லாஹ்வை நம்பியிருந்தார்களோ, அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான், அவன்தான் ருபூபியத் அனைத்துக்கும் தகுதியானவன் என அந்த மக்கள் நம்பியிருந்தார்களோ, வானத்தை படைத்தவன், பூமியை படைத்தவன், ரிஸ்க் தருபவன், மலையை புலியை செய்தவன், இப்படியெல்லாம் அந்த மக்கள் அல்லாஹ்வை நம்பியிருந்தார்களோ,
அதே போன்று வானவர்களையும் அந்த மக்கள் என்ன செய்திருந்தார்கள், நம்பியிருந்தார்கள். அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களை பிரதானமாக 2 வகைப்படுத்தலாம். ஒன்று முஷ்ரிக்குகள், இன்னொன்று யூதர்கள். அதிகமாக அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள். முஷ்ரிக்குகளும் வானவர்களை நம்பியிருந்தார்கள், யூதர்களும் வானவர்களை என்ன செய்தார்கள், நம்பியிருந்தார்கள். யூதர்கள் எந்த அளவுக்கு வானவர்களை நம்பியிருந்தார்கள் என்றால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் தங்களது பகைவர்களாக எடுத்துக்கொண்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தங்களுக்கான ஒரு எதிரியாக என்ன செய்தார்கள், யூதர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஏனென்று சொன்னால், யூதர்களுக்கு தெரியும் முஹம்மத் அல்லது அஹ்மத் என்ற பெயரிலே ஒரு நபி வருவார். ஏனென்றால் அவங்களோட வேதத்தில் என்ன செய்யப்பட்டு, தௌராத்தில் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. அதனால் யூதர்கள் காலந்தொட்டும் அந்த இறுதி தூதரை எதிர்பார்த்து வந்தார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பரம்பரையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு 2 ஆண் பிள்ளைகள், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பரம்பரையில் தான் அனைத்து நபிமார்களும் என்ன செய்தார்கள், வந்தார்கள். எனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் யூதர்கள் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பரம்பரையில் என்ன செய்தார்கள், எதிர்பார்த்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பரம்பரையில் என்ன செய்தான், எங்களுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா பிறக்கச் செய்தான். இது அவர்களுக்கு மிக ஆத்திரமான ஒரு விடயமாக என்ன செய்தது, யூதர்களுக்கு இருந்தது. அதனால தான் இந்த வஹியை கொண்டு வந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற காரணத்தினால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தங்களுடைய வாழ்க்கையில் யூதர்கள் எதிரிகளாக எடுத்துக்கொண்டார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், மன் கான அதுவல் லி ஜிப்ரீல, ஜிப்ரீலுக்கு யார் எதிரியாக இருக்கிறாரோ ஃபஇன்னஹு நஸ்ஸலஹு அலா கல்பிக பிஇذனில்லாஹ், அல்லாஹ்வின் அனுமதியுடன் தான் உங்களுடைய உள்ளத்திலே இந்த வஹியை அவர் கொண்டு வந்து இறக்கினார் அப்படின்னு சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்றான். என்ன காரணத்துக்காக வேண்டிய அவங்க ஜிப்ரீலை எதிரி எடுத்துக்கொண்டாங்கண்டா, நபிக்கு வஹி என்ன செஞ்சிட்டாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையில் வந்த ஒரு மனிதனுக்கு வஹியை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க என்ற காரணத்தினால தான் அவங்க என்ன செஞ்சாங்க, பகைமைத்தனம் கொண்டார்கள். எனவே யார் ஜிப்ரீலுக்கு பகைவர்களாக இருக்கிறாரோ அவருக்கு சொல்லுங்க, உங்களோட உள்ளத்தில் இந்த குர்ஆனை இறக்கினது அல்லாஹ்வோட உதவியோட தான் அப்படின்னு சொல்லுங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அதை தொடர்ந்து வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், மன் கான அதுவல் லில்லாஹி, அல்லாஹுக்கு யார் எதிரியாக இருக்கிறாரோ, வ மலாயிகத்திஹி, அவனுடைய வானவர்களுக்கு யார் எதிரியாக இருக்கிறார்களோ, வ ருசுலிஹி, அவனுடைய தூதர்களுக்கு யார் எதிரியாக இருக்கிறாரோ, வ ஜிப்ரீல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யார் எதிரியாக இருக்கிறாரோ, வ மீகால, இன்னும் மீகால் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யார் எதிரியாக இருக்கிறாரோ, ஃப இன்னல்லாஹ அதுவுல் லில் காஃபிரீன், இப்படியான காவிர்களுக்கு அல்லாஹ் எதிரியாக இருக்கிறான் என்ன நபியை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இருக்கான், வானவர்கள் இருக்காங்கன்னு நம்பினா மட்டும் என்ன போதாது, அந்த நம்பிக்கை உண்மையான நம்பிக்கையாக இருக்கணும். அல்லாஹ்க்கு எதுவெல்லாம் தகுதியோ அதையெல்லாம் கொடுத்து நம்ப வேண்டும். அப்போ தான் அவன் உண்மையான முஃமின். வானவர்கள் இருக்காங்கன்னு வெறுமனே நம்பினா போதா. ஏன் யூதர்களும் வானவர்கள் இருக்கிறார்கள்னா நம்பினார்கள், ஜிப்ரீலை எதிரியாக எடுத்துக்கொண்டார்கள், அவங்க முஃமினாக மாற முடியுமா? மாற முடியாது. ஏன், வானவர்களை எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்பவில்லை, வானவர்களை எதிரிகளாக அவர்கள் என்ன செய்தார்கள், எடுத்துக்கொண்டார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அந்த காலத்தில் வந்த யூதர்கள் வானவர்களை நம்பியிருந்தார்கள். எப்படி நம்பியிருந்தார்கள்? ஜிப்ரீலை எதிரியாக எடுத்து கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் முஷ்ரிக்கீகளும் என்ன செய்தார்கள், வானவர்கள் நம்பியிருந்தார்கள். வானவர்களை அல்லாஹ்வினுடைய பெண் பிள்ளைகள் என அவர்கள் என்ன செய்தார்கள், சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்பதை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி கொண்டு வருவதற்கு முன்னர் வாழ்ந்த அந்த மக்கள் வானவர்களை என்ன செய்திருந்தார்கள், நம்பி இருந்தார்கள் என்பதைத்தான் இந்த வசனங்கள் எங்களுக்கு சொல்கிறது என்பதை சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, வானவர்கள் எதனால் படைக்கப்பட்டார்கள்? எதனால் படைக்கப்பட்டார்கள் சொல்லுங்க. ஒளியால் படைக்கப்பட்டார்கள். என்ன, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்,
ஹுலிகத்தில் மலாயிகத்து மின் நூர், வானவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டார்கள். வஹுலிகல் ஜான்னு மின் மாரிஜிம் மின்னார், ஜின் இனத்தினர் நெருப்பினால் படைக்கப்பட்டார்கள். வஹுலிக ஆதமு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். மிம்மா உசிஃபலக்கும், உங்களுக்கு எதை கொண்டு வர்ணிக்கப்பட்டிருக்கிறதோ அதிலிருந்து படைக்கப்பட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனில் வேறு இடங்கள் என்ன சொல்கிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை களிமண்ணிலிருந்து என்ன செய்தோம், படைத்தோம் என்ன செய்கிறான் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அப்போ அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நடிகார்களே, மனிதர்களை அல்லாஹு தாலா மண்ணினால் படைத்தான், ஜின்களை அல்லாஹு தாலா நெருப்பினால் படைத்திருக்கிறான், வானவர்களை அல்லாஹு தாலா ஒளியினால் என்ன செய்திருக்கிறான், படைத்திருக்கிறான் என்பதை சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே நேரத்தில் எப்படி மனிதர்களும் ஜின்களும் இந்த உலகத்தில் ஆண் பெண்ணென திருமணம் முடித்து குடும்பமாக வாழ்கிறார்களோ அது போன்றதொரு வாழ்க்கை வானவர்களுக்கு கிடையாது. மனிதன் ஜின்களில் நாங்கள் வாழ்கிறத போல ஒரு வாழ்க்கை வானவர்கள் கிடையாது. வானவர்களில் ஆண்களும் இல்லை பெண்களும் இல்லை, கணவன் மனைவி என்கின்ற தேவைப்பாடு அவர்களுக்கு இல்லை, பெற்றோர் இல்லை, எனவே அவர்களுக்கு சந்ததி இல்லை. அல்லாஹு தாலா அன்று எத்தனை வானவர்களை படைத்தானோ இன்று வரைக்கும் அத்தனை வானவர்கள் தான் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். எல்லா வானவர்களையும் அல்லாஹ் நினைஞ்சிட்டான், படைச்சிட்டான். நாம் புள்ள பக்கிற மாதிரி என்ன இல்லை, வானவர்கள் உருவாகக்கூடியவர்கள் இல்லை. அப்போ அந்த முஷ்ரிக்கள் என்ன சொன்னார்கள், வஜஅலுல் மலாயிகத்தல்லதீன ஹும் இபாதுர் ரஹ்மானி இனாதா, அல்லாஹ்வினுடைய அடியார்களாகிய அந்த வானவர்களை அவர்கள் பெண் பிள்ளைகளாக ஆக்கிவிட்டார்கள். அஷஹிது ஹல்கஹும், அல்லாஹ் கேட்கிறான், அவர்களை படைக்க இவங்க பார்த்துக்கிட்டா இருந்தாங்க. வானவர்கள் அல்லாஹ் தாலா படைக்கும் பொழுது பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி இவங்க பார்த்துக்கா இருந்தாங்க என்ன அல்லாஹ் தாலா என்ன செய்கிறான், குர்ஆனில் கேட்கிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களை, அடுத்ததாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம், வானவர்களில் ஆண்கள் பெண்கள் என எந்த ஒரு பால் பிரிவும் என்ன கிடையாது, ஆண் பெண் என எந்த பிரிவும் கிடையாது. எனவே கணவன் மனைவி என்ற தேவை அவர்களுக்கு கிடையாது, குடும்பம் கிடையாது, சந்ததி கிடையாது. அவர்களை எத்தனை நபர்களை அல்லாஹு தாலா அன்று படைத்தானோ இன்று வரைக்கும் அத்தனை வானவர்கள் என்ன செய்கிறார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் நம்ப வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக மனிதர்களை படைப்பதற்கு முன்னரே வானவர்களை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டான், படைச்சிட்டான். அப்படித்தான், அப்படி படைச்சிட்டான் என்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஆதாரம் சொல்லுங்க. உலகாலும் நாம் எவ்வளோ பயான கேட்டிக்கும் வாங்கியிருக்கோம். வானவர்களை படைச்சதுக்கு பிறகுதான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா படைச்சான். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் இது, யோசிச்சு பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறதுக்கு முன்னால் வானவர்களை படைச்சிட்டான் என்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்த அந்த சந்தர்ப்பத்தில் நடந்த ஒரு நிகழ்வு இருக்கு. மாஷா அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சது பிறகு வானவர்களுக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான், ஆதமுக்கு என்ன செய்யுங்க, சுஜூது செய்யுங்க. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறதுக்கு முன்னாலே வானவர்கள் அல்லாஹ் தான் நெஞ்சிட்டான், படைச்சிட்டான். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூதி செய்யுங்க என்று அல்லாஹ் சொன்ன அந்த வசனம் நம்மளுக்கு என்ன சொல்லுதுண்டா, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்னரே அல்லாஹு தஆலா நெஞ்சிட்டான், வானவர்களை படைத்து விட்டான். அதே நேரத்தில் மனிதர்களை படைப்பதற்கு முன்னரே அல்லாஹு தஆலா வானவர்களுக்கு அதை அறிவிச்சான், நான் மனிதர்களை என்ன செய்ய போகிறேன், படைக்க போகிறேன். அதால் குர்ஆனில் 2வது அத்தியாயம் 30வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஇத் கால ரப்புக லில் மலாயிகதி இன்னி ஜாஇலும் ஃபில் அர்தி ஹலீஃபா, இந்த பூமியிலே மனிதர்களை நான் ஆக்கப் போகிறேன், உருவாக்கப் போகிறேன், படைக்கப் போகிறேன் என்பதை உம்முடைய ரப்பு வானவர்களுக்கு கூறிய அந்த நேரத்தில் வானவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே சண்டைகள் பிடித்து குலைப்படைகளை உருவாக்கி இரத்தம் ஓட்டக்கூடியவர்களை அணி படைக்கப் போகிறார் என்று வானவர்கள் கேட்டார்கள். அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்லி கொண்டு போகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, வானவர்கள் என்பவர்கள் மனிதர்கள் இந்த உலகத்தில் படைக்கப்படுவதற்கு முன்னரே என்ன செய்யப்பட்டவர்கள், படைக்கப்பட்டவர்கள் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வானவர்களுடைய தோற்றம் என்ன, உருவம் என்ன என்கின்ற விஷயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது வானவர்களுக்கென ஒரு தோற்றம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா அவர்களுக்கென உருவங்களை என்ன செய்திருக்கிறான், படைத்திருக்கிறான். ஆனால் அதே உருவத்தில் மாத்திரம் அவர்கள் தோற்றமளிக்க மாட்டார்கள், அவர்களுக்கான உருவத்திலும் தோற்றமளிப்பார்கள், தேவைக்கேற்ற உருவத்திலும் அவர்கள் என்ன செய்வார்கள், தோற்றமளிப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில்
நபிகளாருக்கு முன்னால 2 தடவைகள் நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்குரிய தோற்றத்தில் என்ன செய்திருக்கிறார்கள், வந்திருக்கிறார்கள். 2 தடவைகள் மாத்திரம்தான். நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குரிய தோற்றத்திலே 2 தடவைகள் மாத்திரம்தான் என்ன செய்திருக்கிறார்கள், நபியை சந்தித்திருக்கிறார்கள். அது தவிர்ந்த ஏனைய சந்திப்புகள் எல்லாம் ஏனைய மனிதர்களுடைய ரூபத்தில் தான் என்ன செய்தார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த 2 சந்தர்ப்பமும், முதலாவது வஹீனுடைய ஆரம்பம். ஹிரா குகையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற பொழுது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு சப்தம் கேட்டது, கண்ணை உயர்த்தி பார்த்தேன், வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் ஒரு தோற்றத்தில் ஒருவரை நான் என்ன செய்தேன், கண்டேன். அதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கான தோற்றம். அவர்களுடைய அந்த பிரம்மாண்டமான படைப்பு வானத்துக்கும் பூமிக்கும் அப்படி 2ஐயும் அடைச்ச மாதிரி அப்படி இருந்துச்சு, ஃபுல்லா இருந்துச்சு. இது முதலாவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கான தோற்றத்திலே நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தது, சந்தித்தது. 2வது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணம் மேற்கொள்ளுகின்ற பொழுது சித்ரத்துல் முந்தஹாவடியை வைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தது. சஹீஹ் முஸ்லிம் 177வது செய்தியில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் நபி வானவர் ஜிப்ரீலை 2 தடவைகளை தவிர அவருக்கான தோற்றத்தில் நான் என்ன செய்தது கிடையாது, பார்த்தது கிடையாது. அந்த 2 சந்தர்ப்பங்களும் வஹீனுடைய ஆரம்பமும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் மேற்கொள்ளும் பொழுது. இந்த 2 தடவைகள் மாத்திரம்தான் வானவர் ஜிப்ரீல் அவருக்கான தோற்றத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தது. ஏனைய மனிதர்களுடைய தோற்றத்திலேயும் என்ன செய்திருக்கிறார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் வெள்ளாடை அணிந்தவராக, முடிகள் நன்றாக கருத்தவராக, நாங்கள் இதுவரைக்கும் அவர் என்ன செய்யலை, பார்த்தது கிடையாது. அப்படியான ஒரு மனிதர் என்ன செய்தார், அந்த சபைக்கு வந்தார். அவர் ஒரு பிரயாணியாக இருக்குமா என்று யோசித்தால் பிரயாணிக்கான எந்த ஒரு அடையாளமும் அவரிடம் இல்லை. ஒரு 400-500 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து ஒட்டகத்தில் பிரயாணம் செய்து வாரண்டா இவ்வளோ நீட்டாக யாராலையும் என்ன செய்யாது, வர முடியாது. இவ்வளோ நீட்டாக வெள்ளாடை அணிந்து அழகாக தலைகளை வார்ந்தவர்களாக அழகான முறையில் பிரயாணத்தினுடைய வெளிப்பாடு அவருடைய முகத்தில் என்ன செய்யும், இருக்கும். அவருடைய உடலில் என்ன செய்யும், பிரயாணத்துக்கான அடையாளங்கள் இருக்கும். அப்படி எதுவுமே இல்லை. ஆனால் நாங்கள் இந்த மதீனால என்ன செய்தது கிடையாது, இந்த மனிதரை பார்த்ததும் கிடையாது. நபியிட முட்டுக்காலை சேர்த்தவராக அவர் என்ன செய்தார், வந்து அமர்ந்தார். அதன் பின்னர் தான் அந்த ஈமான் என்றால் என்ன அப்படின்னு நபிகளாரிடம் அந்த மனிதர் கேட்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அல்லாஹ்வை நம்புவது, வானவர்களை நம்புவது, தூதர் நம்புவது சொல்கிறார்கள். இஸ்லாம் என்றால் கேட்க தொழுவது, நோன்பு நோற்பது, ஜக்காத் கொடுப்பது. இஹ்சான் என்றால் என்னென்று கேட்க நாம் அல்லாஹ்வை பார்க்காட்டியும் அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிருக்கிறான் என்கிற எண்ணத்தோடு என்ன செய்வது, எங்களுடைய செயற்பாடுகளை அமைத்துக் கொள்வது. மறுமை எப்பொழுது வரும் என்று கேட்க, அது கேட்பவரை விட கேட்கப்படுபவர் அறிந்தவர் கிடையாது. அப்படின்னா ரசூலுல்லாஹ்வை விட ஜிப்ரீல் தான் என்ன ஐசம்பந்தமாக அறிந்தவர். அப்போ மறுமைக்கான அடையாளங்கள் என்ன, சில அடையாளங்களை அல்லாஹ் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அப்போ இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், கேள்வியையும் கேட்குற, சதக்கத்தை நீங்கள் சரியாக சொன்னீங்க, உண்மையை சொன்னீங்கன்னு அவர் என்ன செய்கிற, பதில் சொல்கிறார். அப்போ இந்த செய்திகளை பார்த்த சஹாபாக்களுக்கு என்னடா வித்தியாசமான ஒரு ஆள் வாராரு, இப்படி ரசூல்லாவோட காலோட கால் சேர்த்து நாமளும் இருந்தது கிடையாது, இந்த ஆள் இருக்காரு, இப்படி கேட்காரு. ரசூல்லா பதில் சொன்னோன்னையோ சரியாச்சு நீங்கள் உண்மையை சொன்னீங்கன்னு அவர் என்ன செய்கிறார், சர்டிஃபிகேட் கொடுக்காரு. என்னடான்னு ஒரு யோசனையில் இருக்காங்க. அவர் என்ன செஞ்சவர், வந்தவர் போய்த்தார். இப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், யா உமரே அத்தத்ரி மனிஷாயில், வந்து கேள்வி கேட்டவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வும் தூதரும் தான் அறிந்தவர். அப்பொழுதுதான் அல்லாஹ் என்று சொன்னார்கள், ஃபஇன்னஹு ஜிப்ரீல், வந்தவர் யார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கற்பிப்பதற்காக நெஞ்சிக்கார் வந்திருக்கார் அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ இது கொமனாக என்ன செய்திருக்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனிதனுடைய ரூபத்தில் நெஞ்சிருக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரிடம் வந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் குறிப்பாக திஹ்யா அல் கல்பி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபித்தோழருடைய தோற்றத்திலே நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெஞ்சிருக்கிறார்கள், வந்திருக்கிறார்கள். அந்த சாபிட பேர் என்ன, திஹ்யா அல் கல்பி என்று சொல்லப்படக்கூடிய
ஒரு நபித்தோழருடைய தோற்றத்தில் அப்படியே அச்சல் அடித்த மாதிரி அவரே போன்று என்ன செய்திருக்கிறார்கள் வந்து போயிருக்கிறார்கள் என்பதை சஹீல் புகாரில் இடம்பெறக்கூடிய 3633 இலக்கத்தில் பதிவு செய்யப்படக்கூடிய இந்த செய்தி சொல்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருக்கிறார்கள். இப்போ அவர் வருகிறார். வந்தவர் உம்மு சலமா பார்வையில் ஜிப்ரீல் இல்லை, தெரியாது. திஹ்யா அல் கல்பின்னு அவங்க என்ன செய்கிறாங்க நினைக்காங்க, அவரோட தோட்டத்தில் என்ன செய்கிறாங்க வாராங்க. வந்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோடு அவர் நினைஞ்சிட்டார் போய்த்தார். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கிட்ட கேட்காங்க, மன் ஹாதா, வந்து போன யாரு கேட்டோன்னே, ஹாதா திஹ்யா, திஹ்யா அல் கல்பி நெஞ்சிக்கார் வந்து போனார் அப்படின்னு என்ன செய்கிறார் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். பின்னர் சொல்கிறார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உரையில் இப்படி வந்து போனவர் திஹ்யா இல்லை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் என்று சொல்லும் வரைக்கும் எனக்கு என்ன வந்து போனவர் ஜிப்ரீல் என்று தெரியாது. அச்சுட்டாக திஹ்யா அல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த தோற்றத்திலேயே வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இணைஞ்சிருக்கிறார்கள், வந்து போயிருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தி நம்மளுக்கு சொல்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, எனவே வானவர்கள் அவர்களுக்கென தோற்றங்கள் இருந்தாலும் அவர்களுக்கான சூரத்துகள் இருந்தாலும் அந்த சூரத்திலும் அவர்கள் வெளிப்படுவார்கள். தேவைக்கேற்றாப்போல் அவர்கள் அல்லாஹு தஆலா நாடக்கூடிய உருவங்களில் என்ன செய்வார்கள் தோற்றம் அளிப்பார்கள். பொதுவாக மனிதர்களுடைய உருவங்களில் தோற்றம் அளிப்பார்கள், குறிப்பிடப்பட்ட மனிதர்களுடைய தோற்றங்களிலும் உருவம் அளிக்க முடியும் என்பதுதான் இப்போ நாம் பார்த்த மேலே சொல்லப்பட்ட செய்திகள் நம்மளுக்கு என்ன செய்யறது சொல்கிற விளக்கம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவினுடையார்களே, அடுத்ததாக வானவர்களுக்கென இறக்கைகள் இருக்கிறது. வானவர்களுக்கென இறக்கைகள் இருக்கிறது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அல்ஹம்துலில்லாஹி ஃபாத்திரிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமிகளையும் படைத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். ஜாஇலில் மலாயிகத்தி ருசுலா, வானவர்களை தூதராக ஆக்கிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். உலி அஜ்னிஹத்தின், எப்படியான தூதர்கள், இறக்கைகள் கொண்ட தூதர்களாக வானவர்களை ஆக்கிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். எப்படியான இறக்கைகள், மஸ்னா ரெண்டு இறக்கை உள்ள வானவர்கள் மிதிக்கிறார்கள், வசுலாஸ் மும்மூணு இறக்கைகள் உள்ள வானவர்கள் மிதிக்கிறார்கள், வருபா நன்னான்கு இறக்கைகள் உள்ள வானவர்களும் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள். யஸீது ஃபில் ஹல்கி மா யஷா, விரும்பியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான் படைப்பிலே அந்த இறக்கைகளை அதிகரித்திருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எந்த அளவு வரைக்கும் அதிகரிச்சிருக்கான்? நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 600 இறக்கைகள் இருந்ததாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் சஹீஹுல் புகாரியிலே பார்க்கிறோம். அதே நேரத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச செய்திகள், யார் மார்க்க அறிவை தேடி பிரயாணம் மேற்கொள்கிறாரோ வெளியிறங்குகிறாரோ, இப்போ நம்ம பள்ளியில் இந்த கிளாஸ் இருக்குங்கிறதுக்கு அவனை போய்ட்டு நம்ம ரெடி ஆகிட்டு என்ன செய்கிறோம் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்கிறதுக்கு ஆரம்பிச்சுன்னா அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய செய்தியில் அவளுக்கு சொல்லப்படக்கூடிய சிறப்புகள் உண்டு. வானவர்கள் தங்களுடைய இறக்கைகளை என்ன செய்கிறார்கள் அவர்களுக்காக வேண்டி விரித்து கொடுக்கிறார்கள். அப்போ வானவர்களுக்கு என்ன இறக்கைகள் இருக்கிறது என்கின்ற விடயத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நம்ப வேண்டும். அந்த இறக்கைகளுடைய எண்ணிக்கை எல்லா மாணவர்களுடைய இறக்கைகள் எனக்கு சொல்லப்படவில்லை. குறிப்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 600 சொச்சம் இறக்கைகள் 600 சொச்சம் இறக்கைகள் இருப்பதாக நாங்கள் சஹீஹுல் புகாரியில் பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, இப்போ சொல்லப்பட்ட விஷயங்கள் ஒரு அறிமுகமாக, வானவர்கள் யார், வானவர்கள் என்றால் யார், அவர்கள் எதில் படைக்கப்பட்டார்கள், அவர்களுக்கான தோற்றம் என்ன, அவர்கள் குறித்த நம்பிக்கை ஆரம்ப காலத்தில் என்ன எப்படி இருந்துச்சு என்கிற விஷயங்கள் நாம் நினைஞ்சிருக்கோம் பார்த்துருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய சந்தர்ப்பங்களில் வானவர்களுடைய பெயர்கள், அவருடைய செயற்பாடுகள், அவருடைய எண்ணிக்கைகள், இப்படி பல விஷயங்கள் என்ன இனிமே இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அது குறித்து நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும் என பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.